ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம். என்ன ஒன்றுன்னு கேட்குறீங்களா? சத்துணவு உருண்டை தான். கைனிக்கு வந்தேன், ரொம்ப பசி எடுக்குது. சரி, அதுதான் இருக்குது, அதை வச்சு இப்போ என்ன உருண்டை பிடிச்சி சாப்பிட்லான்னு போடலான்னு. சரி, பார்க்கலாம் என்னென்னு. சரி, ஃபஸ்ட்டு இலை வேணும்ல, ஏன்னா தட்டு எதுவும் இல்லை, கைனிக்கு வந்துட்டோம்ல, அதனால் இலை இருக்குது, இலையை அரிஞ்சிக்கலாம். கத்தி வெட்டக்கூட மாட்டுது. வச்சு அரிஞ்சிட்டு நல்ல சைஸாக இருக்கையில் அருமையாக இருக்கும். என்ன பண்ணலாம், இதுன்னா கழுவிக்கலாம். சூப்பராக கழுவியாச்சு. வச்சுலாம். வந்துட்டேன். இப்போ இந்த இதில் மாவு கொட்டலாமா? போதும். தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதான். பூ பறிச்சுட்டு தண்ணி ஊற்றணுமா, ஊற்றி தண்ணியில் எல்லாம் வெளியே போகுது. இந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அரிசி மாவு, கோதுமை, கம்பு, சோளம், கேழ்வரகு, நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், கற்கண்டு, ஏலக்காய் பொடி, வேர்க்கடலை, இதெல்லாமே வறுத்து அரைச்சி சேர்த்து வச்சுருக்கு இந்த மாவில். இந்த மாவை தான் தின்ன போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாவு. உங்களுக்கும் கிடைஞ்சால் இதேமாரியே சாப்பிடுங்க. இன்னும் மறந்துட்டேன், முந்திரி பாதாமும் சேர்த்துருக்கு இதில், அதையும் சேர்த்து வச்சுருக்கு. இப்போ என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க வேண்டியதான். ஒரு பல்காக ஒரு பீஸு. ஆமாம், ஓகே, உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை பிடிச்சி இப்போ சாப்பிட வேண்டியதான். நல்லா பார்க்கஞ்சில் சூப்பராக இருக்குது. சாப்பிட்றலாமா?
தெரியுதுண்ணா உருண்டை. ஆஹா, அருமையாக இருக்கும். உண்மையிலே இந்த உருண்டை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதேமாரி உருண்டையை வந்து நீங்களும் பிடிச்சி சாப்பிடுங்க. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எந்த நோய் நொடி வராமையும் உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியும் இதுமாரி சத்தான உணவுகள் வந்து சாப்பிடுறதுல நமக்கு வந்து வரும். இங்கே நம்மளோட தோஸ்துங்களாம் இருப்பாங்க, அதுக்கு தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து அதுங்களை கொஞ்சம் வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம திங்க வேண்டிதான். யார் அந்த தோஸ்து அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த ஒர்க்கு பாருங்கள், அதுதான். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டுனா அப்புறமா வந்து தின்னுக்குங்க. இந்த மாதிரி வச்சுட்டுனா அப்புறமா பிச்சு எடுத்துகிட்டு போயிருங்க. அதுதான், இதுக்கு போதும், மீதியெல்லாம் எனக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவுக்கு அப்புறமா வரேன். பாய், டாடா.